ஹியூமன் ரைட்ஸ் பேசிக்காக ஹியூமன் ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். இதுதான் பேசிக் ஹியூமன் ரைட்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. லைஃப்னா நம்ம இஷ்டத்தை போல நம்ம லைஃப்பை வந்து வாழ்றது தான் லைஃப். சரிங்களா? ஈக்குவாலிட்டி எல்லாருமே ஈக்குவல். ஒருத்தர் மேலே இல்லை, ஒருத்தர் கீழே, எல்லாருமே ஈக்குவல். அந்த மாதிரி எல்லாமே சமம், அது ஈக்குவல். லிபர்ட்டி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுற விஷயம் தான் லிபர்ட்டி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து இது லிபர்ட்டிக்குள்ள வந்துடும். ஃப்ரெட்டர்னிட்டி வந்து பிரதர்ஹுட், நம்ம எல்லாருமே ஒரே பிரதர்ஹுட் மாதிரி. ஜஸ்டிஸ் வந்து ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்ணார்னா அந்த தப்பு பண்ணதுக்காக மட்டும் தான் அவர் பனிஷ்மெண்ட் தவிர அந்த பர்சன் எனக்கு பிடிக்கும், அவருக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கம்மி கொடுக்குதோ இல்லை ஜாஸ்தியாக கொடுக்குதோ வந்து தப்பு, சட்டப்படி தப்பு, அதுதான் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து உலகத்தில் இருக்க சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஒரு எல்லாருக்குமே போய் சேரும். சரிங்களா? எல்லா யூனிவர்சல். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து நார்மலாக யூனிவர்சல். அதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதோ அரெஸ்ட் பண்ணுறதோ அது தப்பு, அது அஃபென்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், நம்மளுக்கு வந்து இது அஃபென்ஸ். அதுக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டும் இந்தியன் லா படி கிடைக்கும்.